வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் சார்பில் இன்று லக்னோவில் வடக்கு மண்டல வேளாண்மை மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொள்கிறார். இந்த மாநாடு வேளாண்மையை புதிய யோசனைகள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய சந்தைகளுடன் இணைக்கும் ஒரு மேடையாக இருக்கும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் போலி பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை கட்டுப்படுத்துதல், உரங்களின் கருப்பு சந்தை விற்பனையை தடுத்தல், விநியோக அமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் சமநிலையான பயன்பாட்டை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய பிரச்சினைகளையும் இந்த மாநாடு எடுத்துரைக்கும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக தெரிவிக்க இன்றைய கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்ப அலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா பகுதிகளில் வெப்ப அலை நிலவும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், கேரளா மற்றும் மாகே பகுதிகளில் கடும் வெப்பம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களான கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகூர் துணை மின் நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. பண்டசோழநல்லூர் ஃபீடர், தொழில்துறை ஃபீடர், பாகூர் ஃபீடர், ஸ்டீல் மில் ஃபீடர், பேப்பர் மில் ஃபீடர் ஆகிய மின் நிலையங்களின் கீழ் வரும் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. நேற்று மும்பையில் நடைபெற்ற IPL T20 கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.